நோஷனல் பார்ட்டிஷன் அப்படின்னா என்ன? இது வந்து ஒரு கற்பனை பாகப்பிரிவினைன்னு தமிழில் சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் பார்ட்டிஷன் பண்ணாமல் இறந்துட்டார். அவருக்கு வாரிசுகள் இருக்காங்க, லீகல் ஹேர்ஸ் இருக்காங்க. அந்த சொத்தை அவங்களுக்கு போய் சேரணும். எப்படி போய் சேரும்? அவர் உயிரோடு இருந்திருந்தால் எப்படி பாகப்பிரிவினை நடந்திருக்குமோ அதே மாதிரி அந்த சொத்துக்களை நம்ம லீகலாக பிரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கற்பனையில் பாகப்பிரிவினை பண்ணிக்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் நோஷனல் பார்ட்டிஷனுங்கிறது. இப்போ ஒருத்தருக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் அவர் உயிரோடு இருந்திருந்தாருன்னா ஒரு 2 ஏக்கர் பெரிய பையனுக்கு, இன்னொரு 2 ஏக்கர் அடுத்த பையனுக்கு, இன்னொரு 1 ஏக்கர் பொண்ணுக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்னு அவர் இருக்கும்போது அவர் அப்படி தான் பிரித்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு நம்ம யோசித்து அதை உட்காந்து பேசி நம்ம அந்த படி பாகப்பிரிவினை பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் நோஷனல் பார்ட்டிஷனுங்கிறது. இந்த நோஷனல் பார்ட்டிஷன் ஆனாலே உடனே நமக்கு அந்த சொத்து வந்துடாது. அதுக்கப்புறம் நம்ம பார்ட்டிஷன் டீடு போட்டு அதுக்கப்புறம் அந்த டீடை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதை நம்ம ப்ராப்பராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த சொத்தை நம்ம அனுபவிச்சுக்கலாம். ஸோ ஒரு கற்பனையாக நம்ம பார்ட்டிஷன் பண்ணிக்கிறோம். முதல்லையே எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா இப்படி தான் பிரித்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு நம்ம உட்காந்து பேசி நம்ம நோஷனலாக அதை பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும்.